வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, ஓய்வு பெற்ற சென்னை தொலைக்காட்சி நிலைய இயக்குனர் கம் எழுத்தாளர் ஏ நடராஜன் அவர்கள் எழுதிய உயிரே உனக்காக கதையின் 13வது பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். நாளை காலையில் உனக்கு ஒரு நல்ல செய்தி காத்திருக்கிறது என்று வைத்தீஸ்வரன் மொட்டையாக சொல்லிவிட்டு போனை துண்டித்து விட்டார். அது என்ன செய்தியாக இருக்கும் என்கிற பல விதமான யூகங்களில் இரவு முழுக்க யோசனையிலேயே கண் விழித்துவிட்டு எந்த முடிவுக்கும் வர முடியாதவனாய் நரேன் அவன் வரவேண்டிய நேரத்திற்கும் சற்று முன்னதாகவே ஆபீஸுக்கு வந்து வைத்தீஸ்வரனின் வருகைக்காக காத்திருந்தான். நரேன் இன்டர்காமில் பிஏவை அழைத்து சூடாக ஒரு காஃபி அனுப்பும்படி சொல்லிவிட்டு சுழல் நாற்காலியில் அமர்ந்தபடி யோசனையில் இருந்தான். பிஏவே காஃபியை எடுத்துக்கொண்டு உள்ளே வந்தாள். நரேனின் பிஏ ஒரு அமெரிக்க பெண், வயது 25 இருக்கலாம். ஆனால் பார்வைக்கு 30 நெருங்கியவளைப் போல சற்று பருத்து காணப்பட்டாள். அவன் முன்பாக காஃபியை நீட்டிய அவளை நரேன் ஒரு வினாடி ஏறிட்டு பார்த்தான். நரேனின் கண்கள் கூசின. அவள் அணிந்திருந்த மேலாடை அவள் அழகை மறைக்க முயன்ற தோற்று இந்த ஆடையை இவள் எதற்காக அணிந்திருக்கிறாள் என்ற கேள்வியை எழுப்பியது. இலை மறைவு காய் மறைவு நாடகம். என்ன காஃபி நீ கொண்டு வருகிறாய்? கேன்டீன் பையன் வரவில்லையா? இல்லை சார், இன்று நீங்கள் சீக்கிரமாக வந்துவிட்டீர்கள். இவள் தன்னை பாராட்டுகிறாளா, கேன்டீன் பையனுக்கு வக்காலத்து வாங்குகிறாளா என்பதை நரேன் புரிந்து கொள்ளாத விதமாக அவள் அழகாய் சிரித்தாள். சிரிப்பு ரம்யமாக இருந்தது. அப்படியா, நீயும் கூடத்தான் சீக்கிரமாக வந்திருக்கிறாய். ஏதோ பதில் சொல்ல வேண்டுமே என்று நரேன் சொல்லிவிட்டு புன்னகைத்தான். சார், உங்களிடம் ஒன்று கேட்கலாமா? என்ன கேட்கப் போகிறாய்? கேள். கொஞ்ச நாட்களாகவே நீங்கள் ஏதோ ஒரு மாதிரி, வருத்தமாக காணப்படுகிறீர்கள். உடம்பு சரியில்லையா சார்? நரேனுக்கு கொஞ்சம் அதிர்ச்சியாக இருந்தது. என்ன இது, நாம் கவனிக்கப்படுகிறோமா? நான் சரியாக இல்லை என்பதை நானே எல்லோருக்கும் காட்டிக் கொண்டிருக்கிறேனோ? அதெல்லாம் ஒன்றுமில்லை. ஐம் ஆல் ரைட், தேங்க்யூ. அத்துடன் அவள் விடுவதாக இல்லை. அடுத்த கேள்விக்கு போனாள். அப்போ வேற ஏதாச்சும் பிரச்சனையா சார்? எனி ப்ராப்ளம்? நரேனுக்கு உள்ளூர கோபம் வந்தது. இது என்ன குணம்? மற்றவர்களின் அந்தரங்கங்களில் மூக்கை நுழைக்கும் புத்தி. ஒருவேளை இவள் உண்மையிலேயே நம் மீது கரிசனப்பட்டுத்தான் கேட்கிறாளோ? நோ, ஒரு ப்ராப்ளமும் இல்லை. மனைவி ஊரில் இல்லை, அதனால் சீக்கிரமாக வந்துவிட்டேன் சொல்லிவிட்டு நரேன் மெல்ல மீண்டும் புன்னகைத்தான். உங்க ரிசப்ஷனில் உங்கள் மனைவியை பார்த்தேன். அவங்க பேர் கூட ஞாபகம் இருக்கு, மதுரிமா. பெயரை போலவே அவங்களும் ரொம்ப அழகு. ரியலி வி ஆர் லக்கி சார். தேங்க்யூ. மதுரிமாவை பற்றிய நினைவில் அவள் அழகை பற்றி இன்னொரு பெண்ணே வியந்து பாராட்டியதில் நரேன் அவளுக்கு நன்றி சொன்னான். சார், மனைவி வீட்டில் இல்லைன்னு மார்னிங் ஆஃபீஸ்க்கு வந்துட்டீங்க. ஆஃபீஸ் முடிஞ்ச பிறகு போர் அடிக்குமே. இன்னைக்கு ஈவினிங் ஏதாவது ப்ரோக்ராம் வச்சிருக்கீங்களா? தான் பேசிக்கொண்டிருப்பது தன் அதிகாரியிடம் என்பதை பற்றி சிறிதும் கவலைப்படாதவளாய் ஏதோ பொழுது போகாத ஒரு ஆணிடம் அரட்டை அடிக்கின்ற பெண்ணை போல அவள் கேள்வி கேட்டாள். நரேன் அவளை ஏறிட்டு பார்த்தபடி கேட்டான். ஆமா, போர் அடிக்கும் தான். என்ன பண்றது? ஊரையெல்லாம் சுத்திட்டு வீட்டுக்கு போய் டிவி பார்த்துட்டு தூங்க வேண்டியதுதான். சார், நான் ஒரு யோசனை சொல்லட்டுமா? என்ன என்பதை போல நரேன் அவளை ஏறிட்டு பார்த்தான். நீங்க விரும்பினா என்னோட வீட்டுக்கு வரலாம். ரொம்ப நாளாகவே உங்களை விருந்துக்கு கூப்பிடணும்னு ஒரு ஆசை. இன்னைக்கு அதுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். நரேன் உஷாரானான். இவள் நமக்கு தூண்டில் போடுகிறாள். இவள் இதற்கு முன்பாக வேலை பார்த்த செக்ஷனில் இதே மாதிரி ஏதோ செய்ய முயற்சித்து அதற்காகவே மாற்றப்பட்டாள் என்கிற நினைவு தோன்ற, விருந்தா, உனக்கு எதற்கு வீண் சிரமம்?
நான் எதையாவது ஓட்டலில் சாப்பிட்டுக் கொள்கிறேன். தேங்க்யூ. ப்ளீஸ் சார், நீங்கள் என் வீட்டிற்கு வந்தால் நான் ரொம்பவும் சந்தோஷப்படுவேன். இதில் எனக்கு எந்த சிரமமும் இல்லை. வீட்டில் நான் மட்டும் தனியாகத்தான் இருக்கிறேன். தனியாகத்தான் என்பதை அவள் அழுத்தி உச்சரிப்பதைப் போல நரேன் உணர்ந்தான். பெண் வீட்டில் தனியாக இருப்பது அச்சம் தருகின்ற நிலைமை என்பது கொஞ்சம் கொஞ்சமாக மாறி, அதுவும் கூட ஒருவித சௌகரியமாகவும் சந்தோஷமாகவும் நிலைமை மாறிக்கொண்டிருப்பதைப் போல நரேன் உணர்ந்தான். அவன் அதிகமாக யோசிப்பதை பார்த்துவிட்டு அவள் மெல்ல சிரித்துவிட்டு பிறகு கேட்டாள், சார், இதில் இத்தனை யோசிக்க என்ன இருக்கிறது? இவள் மிகவும் சாதாரணமாய் விருந்துக்கு அழைத்தது இப்போது எதனால் விவாதத்தில் வந்து நிற்கிறது? அவளுக்கு என்ன பதில் சொல்வது என்று நரேன் புரியாமல் குழம்ப, நல்ல வேளையாக வைத்தீஸ்வரன் உள்ளே வந்தார். அறைக்குள் தனியே அவர்கள் இருவரும் பேசிக்கொண்டிருப்பதை எதிர்பார்க்காதவராய் அவர்களை மாறி மாறி பார்த்தார். பிறகு குறும்பான ஒரு பொன்முறுவலுடன் கேட்டார், ஐம் சாரி, டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? சார் சார், அதெல்லாம் ஒன்றுமில்லை, சும்மாதான் பேசிட்டு இருந்தோம். நரேன் அவசரமாக அவர் கேள்விக்கு பதில் சொன்னான். அவரது முன்பாக மேற்கொண்டு பேச விரும்பாத அவள் வெளியேற முற்பட்டாள். சார், நான் சொன்னதை யோசிச்சு பாருங்க, வரேன் சொல்லிவிட்டு அவள் அங்கிருந்து வெளியேறினாள். வைத்தீஸ்வரன் நரேன் முன்பாக அமர்ந்து கொண்டு ஒரு சிகரெட்டை எடுத்து பற்ற வைத்தபடி கேட்டார், நரேன், உனக்கு மதுரிமா பத்தி யோசிக்கவே நேரம் பத்தல. இவ எதை பத்தி உன்னை யோசிக்க சொல்றா? நரேன் உடனே பதில் சொல்லாமல் மௌனமாக இருந்தான். கூடவே சற்று முன்பு அவள் சொல்லிய உள்ளொன்றும் புறம் ஒன்றும் பேசுவது நினைவில் தோன்ற அவன் அவரிடம் உண்மையை சொன்னான். வேற ஒண்ணுமில்ல சார், ஈவினிங் அவ வீட்டுக்கு டின்னருக்கு வர முடியுமான்னு கேட்டா. ரியலி இன்ட்ரெஸ்டிங். நீ என்ன பதில் சொன்ன? என்ன சார் இது, என்னை பத்தி உங்களுக்கு தெரியாதா? இதுக்கு நான் என்ன பதில் சொல்லி இருப்பேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். நோ நோ மை டியர் பாய், இந்த விஷயத்துல நான் யாரையும் அத்தனை சுலபமா முடிவு பண்ணிடுறதில்ல. ஆனா ஒன்று மட்டும் சொல்ல முடியும். என்ன சார்? நீ புத்திசாலியா இருந்தா வரேன்னு சொல்லி இருக்கணும். முட்டாளா இருந்தா வர மாட்டேன்னு மறுத்திருக்கணும். நீ புத்திசாலியா முட்டாளா? வைத்தீஸ்வரன் கேட்டுவிட்டு வாய் விட்டு சத்தமாக சிரித்தார். நரேனும் மெல்ல சிரித்தபடி அவரது கேள்விக்கு பதில் சொன்னான். இந்த விஷயத்துல நான் முட்டாளாவே இருக்கேன் சார். வர மாட்டேன்னு நான் சொன்னேன்? இல்லை சார், எந்த பதிலும் சொல்லலை. அப்புறம் எப்படி நீ முட்டாள்னு சொல்ற? நீ முடியாதுன்னு சொல்லலையே. மதில் மேல் பூனை மாதிரி நீ இன்னும் முடிவுக்கு வரலையே. நீ புத்திசாலியா மாறவும் சான்ஸ் இருக்கே. இன்னும் நிறைய நேரம் இருக்கே நரேன். இல்லை சார், நான் அப்படிப்பட்ட ஆள் இல்லை. மதுரிமாவுக்கு துரோகம் செய்ய என் மனசு இடம் கொடுக்காது. நரேன், இப்பதான் நீ முட்டாள் மாதிரி பேசுற. இதுல துரோகம்ங்கிற வார்த்தைக்கு அவசியம் எங்க இருக்கு? சரி, நீ சொல்றதையே எடுத்துக்குவோம். நீ எதுவும் பண்ணாமலேயே நீ துரோகம் பண்றதா தானே மதுரிமா உன்னை பிரிஞ்சு போயிருக்கா? அது என்னோட தப்பு இல்லை சார், மதுரிமாவோட தப்பு. சார், நேற்று எதுவோ நல்ல விஷயம் சொல்றதா சொன்னீங்களே, அதுவா? நேற்று உன் மனைவி மதுரிமா கிட்ட இருந்து எனக்கு ஃபோன் வந்தது. மது எதற்காக இவருக்கு ஃபோன் செய்தாள் என்கிற சந்தேகமும் வருத்தமும் உள்ளூர ஒரு புறம் எழுந்தாலும் மது என்ன சொன்னாள் என்பதை தெரிந்து கொள்ளும் விதமாக நரேன் தயங்கியபடி கேட்டான். மது என்ன சார் சொல்றா? மது உன் மனைவிதானே, என்ன சொல்லி இருப்பான்னு நீயே சொல்ல. இல்லை சார், என்னால் யூகிக்க முடியலை. உன் மேலே அவளுக்கு இருந்த கோபம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டே வருதாம். அவளால் உன்னை மறக்க முடியலையாம். உன்னை நினைச்சு ரொம்பவே வருத்தப்பட்டா. உன்னால் அவளுக்கு எப்படி விவாகரத்து நோட்டீஸ் அனுப்ப முடிஞ்சதுன்னு அழுவரா. நீங்க என்ன சார் சொன்னீங்க? சரி மது, நீ எப்படி நரேனுக்கு விவாகரத்து நோட்டீஸ் அனுப்ப முடிவு பண்ணேன்னு கேட்டேன். அதுக்கு அவ சத்தியமா அது என்னோட எண்ணம் இல்லை சார், எல்லாம் அம்மாவோட ஐடியா, நான் அப்படி நினைச்சு கூட பார்க்கலேன்னு அழுவரா. ரொம்ப பாவமா இருந்துச்சு. சார், உடனே நீங்க இதுவும் நரேனோட எண்ணம் இல்லை,
நான் தான் அப்படி ஒரு ஐடியா கொடுத்தேன்னு சொல்லிட்டீங்களா? மது ஏத்துக்கிட்டாளா? அவன் கேட்டதில் வைத்தீஸ்வரன் வாய் விட்டு சத்தமாக சிரித்தார். குழந்தை மாதிரி கேள்வி கேட்கற. நீயும் மதுவும் உங்க விவாகரத்து விஷயத்துக்கு ஒரே மாதிரி காரணமா மத்தவங்க மேல பழிய போட்டா எப்படி? அப்புறம் ஒரு முக்கியமான விஷயத்துல 2 பேருக்குமே சுயமா சிந்திக்கிற புத்தி இல்லைன்னு ஆயிடும். அதனால நான் அப்படி சொல்லல. அப்போ மது என்ன தப்பா புரிஞ்சுகிட்டு இருப்பாளே சார். யூ ஆர் ராங். இங்க தான் நீ மாத்தி யோசிக்கணும். அவளுக்கு உன் மேல கவிதா விஷயமா வந்த சந்தேகம் உன்னை கோபப்பட வச்சிருக்குன்னு அவ உன்னை சரியாவே புரிஞ்சுக்கணும். அதுக்கு காரணம் மது மேல நீ வச்சிருக்கிற அளவு கடந்த அன்புதான் காரணம்னு நாம் அவளை யோசிக்க வச்சிருக்கோம். இந்த சூழ்நிலையில நான் உண்மைய சொன்னா மதுவுக்கு உன் மேல அன்பு வர்றதுக்கு பதிலா கோபமும் வெறுப்பும் தான் வரும். வைத்தீஸ்வரன் சொல்வதை நரேனால் புரிந்து கொள்ள முடிந்தது. ஒரு கெட்டதை செய்து நல்லதை பெறுவதற்கு அறிவும் அனுபவமும் சாமர்த்தியமும் வேண்டும். அவை அவரிடம் இருப்பதாக நரேன் உணர்ந்தான். நரேன் கண்கள் கலங்க அவரது கைகளை பற்றி கொண்டான். சார், உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. நான் இப்பவே மதுவுக்கு ஃபோன் பண்ணி பேசட்டுமா? தப்பு பண்ணாத. இப்ப நீயா மதுகிட்ட பேசிடக்கூடாது. மதுவை உன்னை பத்தி இன்னும் கொஞ்சம் யோசிக்க வைக்கணும். மதுவே உனக்கு ஃபோன் பண்ற சூழ்நிலைக்கு அவளை கொண்டு வரணும். நான் சொல்றது நிச்சயம் நடக்கும். இன்னைக்கோ நாளைக்கோ மதுகிட்ட இருந்து நிச்சயம் உனக்கு ஃபோன் வரும். சார், மதுவை பிரிஞ்சு என்னால் இருக்க முடியல சார். ஃபோனில் பேசுறது என்ன சார்? இப்பவே அடுத்த ஃப்ளைட்ல இந்தியாவுக்கு ஏறிடலாமான்னு தோணுது. அந்த அளவுக்கு நான் மதுவை நேசிக்கிறேன் சார். நரேன் அவன் ஒரு நிறுவனத்தின் அதிகாரி என்பதையும் அலுவலகத்தில் அவனது அறையில் அவனது மேல் அதிகாரியின் முன்பாக அமர்ந்திருக்கிறோம் என்பதையும் மறந்து குலுங்கி அழுதான். வைத்தீஸ்வரன் அவனை தேற்றினார். டோன்ட் பி எமோஷனல். அமைதியாரு. எல்லாம் நல்லாவே நடக்கும். இப்பதான் சார் மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கு. ஆறுதலா இருக்கா? சந்தோஷமா இருக்கா? ரெண்டும் தான் சார். சரி, இந்த சந்தோஷத்தை கொண்டாட வேண்டாமா நரேன்? சொல்லுங்க சார், கொண்டாடிடுவோம். இன்னைக்கு ஈவினிங் எந்த ஹோட்டல்ல பார்ட்டி வச்சுக்கலாம்? நான் ரெடி. வைத்தீஸ்வரன் ஒரு குறும்பான புன்னகையுடன் நரேனை பார்த்து சொன்னார். ஹோட்டல்ல பார்ட்டியா? எப்பவும் பெருசா நினைக்க பழகிக்க நரேன். இப்ப உனக்கு என்னோட அட்வைஸ் என்ன தெரியுமா? சொல்லுங்க சார். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு பார்ட்டி, ஐ மீன் உன்னோட பிஏ உன்னை விருந்துக்கு கூப்பிட்டுருக்கா இல்ல? இன்னைக்கு இந்த சந்தோஷத்தை நீ உண்மையிலேயே அனுபவிக்கணும்னா உன் பிஏ வீட்டுக்குத்தான் நீ பார்ட்டிக்கு போகணும். சொல்லிவிட்டு வைத்தீஸ்வரன் சத்தமாக சிரித்தார். சார், உங்களுக்கு எப்பவுமே கிண்டல் தான். நோ, இதை நான் சீரியஸாக தான் சொல்கிறேன். நம்ம வாழ்க்கை நாம இழுக்கிற இழுப்பிலேயே எப்பவும் இருந்துடக்கூடாது. சில நேரங்கள்ல வாழ்க்கை இழுக்கிற இழுப்புக்கும் நாம போக கத்துக்கணும். அதுதான் த்ரில்லே. நரேன், அந்த கழுதை என்ன கூப்பிட்டிருந்தா நான் நிச்சயம் போயிருப்பேன். சொல்லிவிட்டு வைத்தீஸ்வரன் கண்களை சிமிட்டியபடி சிரித்தார். அதன் பிறகு வைத்தீஸ்வரன் வெளியேறிய பின்பும் வெகு நேரத்திற்கு நரேன் மதுரிமா பற்றி யோசனையிலேயே அமர்ந்திருந்தான். அந்த நேரத்தில் இந்தியாவில் சென்னையில் மதுரிமாவின் வீட்டில் மதுரிமா சற்றும் எதிர்பார்க்காத ஒரு விஷயத்தை அணுகும் முயற்சியில் பாஸ்கரன் ஈடுபட்டிருந்தான். மதுரிமா குளித்து முடித்து ஈரக்கூந்தலை அள்ளி செருகியபடி நரேன் அவளை மிகவும் பார்த்து ரசித்த நீல நிற மெல்லிய மேக்சியில் கட்டிலின் மைய பகுதியில் முழங்காலை இரு கைகளாலும் கட்டி பிடித்தபடி அமர்ந்திருப்பதை ஜன்னல் வழியே பார்த்தபடி பாஸ்கரன் நின்று கொண்டிருந்தான். பாஸ்கரனின் பார்வையில் மதுரிமா கஜுராவோ சிற்பம் ஒன்று கோவில் கோபுரத்தை விட்டு இறங்கி வந்து கட்டிலில் அமர்ந்து அவனை கண் சிமிட்டி அழைப்பதைப் போல் உணர்வு ஏற்பட மூடியிருந்த அறை கதவை நோக்கி பாஸ்கரன் மெல்ல நடந்தான். உண்மையிலேயே பெண் தனித்திருப்பது ஆபத்தான ஒரு விஷயம்தான். கதவருகே வந்து நின்ற பாஸ்கரன் ஒரு வினாடி யோசித்து பார்த்தான். கதவை தட்டி மதுரிமா வாவென்று அழைத்த பின்பு உள்ளே போகலாமா அல்லது தட்டாமலேயே அவள் முன்பு தானாக போய் நிற்கலாமா? பாஸ்கரனின் அறிவு
அடுத்தவர் அறைக்குள் அனுமதியின்றி நுழைவது அநாகரீகம் என்று உணர்த்தியது. ஆனால் அவனுக்கு அப்போது ஏற்பட்டிருந்த உணர்வு அவனது அறிவை மீற செய்தது. சற்று நேரத்திற்கு முன்பாக ஜன்னல் வழியாக அவன் பார்த்த மதுரிமா நீல நிற மெல்லிய மேக்சியில் கஜுராவோ சிற்பம் போல கட்டிலில் அமர்ந்திருந்த மதுரிமா எத்தனை அழகாய், ஒரு கலையாத ஓவியம் போல. அவள் அறியாமல் அவளை பார்ப்பதே ஒரு சுகமாய். மதுரிமாவிற்கு அவன் ஒன்றும் புதியவன் அல்ல. சிறு வயது முதலே ஒன்றாய் படித்து ஒன்றாய் விளையாடியும் சண்டையிட்டும் இந்த மதுவை நான் தான் மணந்திருக்க வேண்டும், இவள் என்னுடையவள். இவள் அந்த நரேனை மணந்து கொண்டது எதிர்பாராமல் நிகழ்ந்துவிட்ட ஒரு விபத்து. இவளது திருமணம் ஒரு விபத்துதான் என்பதற்கேற்ப தோ இப்போது காயப்பட்டு திரும்பி இருக்கிறாள். இவளை குணப்படுத்துகிற மருந்து என்னிடத்தில்தான் இருக்கிறது. இப்போதைக்கு நான் தான் இவளது மருத்துவன். திருமணம் இவளை மேலும் சந்தோஷப்படுத்தி இருக்க வேண்டும். மாறாக இவளை காயப்படுத்தி கவலையுடன் கட்டிலில் உட்கார வைத்து விட்டது. பாஸ்கரன் அவனுக்குள் ஒரு முடிவுக்கு வந்தவனாய் மதுரிமாவின் அறை கதவை தட்டாமலேயே அறைக்குள் நுழைந்து அவளது அருகில் வந்து நின்றான். தன் மீது நிழல் படிவதை உணர்ந்த மதுரிமா திடுக்கிட்டு அவளது நினைவுகளில் இருந்து விடுபட்டவளாய் நிமிர்ந்து பார்த்தாள். பாஸ்கர், என்ன இது? இப்படி சொல்லாம கொள்ளாம திடீர்னு குரல் கொடுத்திருக்க கூடாதா? தலையணையின் மீது போட்டிருந்த டவலை எடுத்து அவளது அழகிய தோள்களில் போர்த்தியபடி மதுரிமா கேட்டாள். குரல் கொடுக்க வேண்டுமா? ஏன் மது, இப்போது என்ன ஆகிவிட்டது? பாஸ்கரனின் கேள்வியே ஏதோ அவனுக்கு ஆக வேண்டும் என்கிற எண்ணத்தில் அறைக்குள் நுழைந்து அது இன்னும் ஆகவில்லையே என்கிற வருத்தத்தில் கேட்பதைப் போல் மதுவுக்கு தோன்றியது. மது உஷாரானாள். இவனுடன் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருக்க வேண்டும். சுவர் கடிகாரம் இரவு மணி 10 என்பதை அழகிய இசை ஒலியுடன் அவளுக்கு நினைவூட்டியது. இந்த நேரத்தில் இவன் எதற்காக என்னை தேடி வந்திருக்கிறான்? ஏதோ அம்மாவின் திருப்திக்காக பெயருக்கு சாப்பிட்டுவிட்டு அலை கழிக்கும் நினைவுகளோடு தூக்கம் வராமல் அறைக்குள் வந்து அமர்ந்தால் இந்த பாஸ்கரனுக்குள்ளும் ஏதோ நினைவுகள் இவனையும் அலை கழிக்கின்றதோ, இவனை தூங்க விடாமல் பண்ணுகிறதோ? பூங்கதவே தாழ்த்திரவாய் என்று அறையின் வெளியே நின்று பாட்டு பாடி கெஞ்சி இருப்பானா அல்லது தட்டி திறந்திருப்பானா? மதுரிமா தோள் மீது போர்த்தி இருந்த டவலை இழுத்து வீசி எறிய வேண்டும் போல் ஒரு உணர்வு அவனுக்குள் ஏற்பட்டது. என்னை பார்த்தவுடன் தன்னை மேலும் மேலும் மறைத்து கொள்ள வேண்டும் என்று இவளுக்கு எதனால் தோன்றியது? நான் இவளுக்கு அந்நியமாகிவிட்டேனா? அந்த நினைவே பாஸ்கரனுக்கு உறுத்திற்று. பாஸ்கர், என்ன இந்த நேரத்தில் என்ன பார்க்க வந்திருக்க? மது, நான் உன்னை பார்க்க நேரம் காலம் எல்லாம் இருக்கா என்ன? நிச்சயமா இருக்கு. நான் அப்படித்தான் நினைக்கிறேன். எதனால் அப்படி நினைக்கிற மது? இந்த கேள்விக்கு உனக்கு உண்மையிலேயே பதில் தெரியலையா பாஸ்கர்? தெரியற மாதிரியும் இருக்கு, தெரியாத மாதிரியும் இருக்கு. நீயே சொல் மது. சிறிது இடைவெளிக்கு பிறகு மது அழுத்தமாக சொன்னாள். நான் இன்னொருத்தரோட மனைவி. அது உன்னோட திருமணத்துக்கு அப்புறமா மது? நீ என்ன சொல்ற பாஸ்கர்? எனக்கு புரியல. அவன் சொல்வதை புரிந்து கொள்ள முடியாதவளாய் மது கேட்டாள். ஆமா மது, உனக்கு புரிய வைக்காம போனது என்னோட தப்பு தான். இப்போ உனக்கு புரிய வைக்க வேண்டிய நேரம் வந்துட்டது. எனக்கு புரிய வைக்கணுமா? எதை புரிய வைக்கணும்? கல்யாணத்துக்கு பின்னாடி தான் நீ அந்த நரேனோட மனைவி. ஆனா அதுக்கு முன்னாடி நீ என்னோட மனைவி. ஆமா, நான் தாலி கட்டாம வாழ்ந்துகிட்டு இருந்த என்னோட மனைவி நீதான் மது. பாஸ்கரன் சொல்லியதை கேட்டு மது அதிர்ந்து போனாள். அவன் காலடியில் இந்த பூமியே நழுவி செல்வதைப் போல மது உணர்ந்தாள். அவள் கொஞ்சமும் நினைத்து பார்க்காத ஒன்றை எத்தனை சாதாரணமாக, ஆனால் அழுத்தமாக சொல்கிறான் இவன். பாஸ்கர், உனக்கு என்ன பைத்தியமா? நீ என்ன பேசுறேன்னு புரிஞ்சுக்கிட்டு தான் பேசுறியா? நல்லாவே புரிஞ்சுக்கிட்டு தான் பேசுற. நீ நரேனோட மனைவிங்கிறது நிகழ்கால உண்மை, நான் மறுக்கல. ஆனா அதுக்கு முன்னாடி என்னோட கனவுகள்லையும் கற்பனைகளிலேயும் நான் உன்னை மனைவியா நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருந்தது கடந்த கால உண்மை. ஒரு நிகழ்கால உண்மைக்காக கடந்த கால உண்மை பொய்யாகிடுமா மது? பாஸ்கர், யோசிச்சு பாரு. நீ மட்டுமே கற்பனை செஞ்சுக்கிட்ட ஒன்ன நான் எப்படி ஏத்துக்க முடியும்?
என்னை பத்திய கற்பனை உன்னை மாதிரியே இன்னும் யார் யாருக்கோ வந்திருக்கலாம். அதுக்காக அத்தனை பேருக்கும் நான் மனைவி ஆகிட முடியுமா? அப்படி நினைக்கிறவளுக்கு பேரு மனைவி இல்ல, அதுக்கு பேரு வேற. மதுரிமாவின் பதிலில் கோபம் இருப்பதை பாஸ்கர் உணர்ந்தான். மது, நீ தான் புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்க. இந்த நினப்பு எனக்கு நீ நரேனோட மனைவி ஆனதுக்கு அப்புறம் வரல. அப்படி வந்திருந்தா அது தவறு. நீ தான் என்னோட மனைவின்னு நான் உறுதியா நினைச்சுக்கிட்டு இருந்த. ஆனா தப்பு நடந்து போச்சு. நீ நரேனுக்கு மனைவியா ஆயிட்ட. சரி, அது தப்புன்னே வச்சுக்குவோம். அந்த தப்புக்கு நான் எந்த விதத்துல காரணம் சொல்லு பாஸ்கர். உனக்குள்ள இப்படி ஒரு நினைப்பு இருக்கிறத கல்யாணத்துக்கு முன்னாடியே என்கிட்ட ஏன் சொல்லல? சொல்லி இருந்தா என்ன பண்ணியிருப்ப மது? அந்த நரேன் வேணாம்னு என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருப்பியா? சொல்லு மது. பாஸ்கரனின் கேள்விக்கு மதுரிமாவால் உடனே பதில் சொல்லிவிட முடியவில்லை. மது யோசித்து பார்த்தாள். ஒருவேளை நான் நரேனை மணப்பதற்கு முன்பாக இவன் தன் காதலை சொல்லி இருந்தால் நான் என்ன செய்திருப்பேன்? அப்பா நிச்சயம் செய்த நரேனை தவிர்த்து இவனை என்னால் ஏற்றிருக்க முடியுமா? இல்லை, நிச்சயமாக இல்லை. அப்பாவை மீற முடியாமல் இவனை மறுத்து அப்போதும் நான் நரேனைத்தான் மணந்திருப்பேன். பின் எதற்காக இப்படி ஒரு கேள்வியை நான் கேட்டேன்? என்ன மது, என் கேள்விக்கு பதிலையே காணோம். நான் என் காதலை சொல்லி இருந்தா நீ ஏத்துக்கிட்டு இருப்பியா? பாஸ்கரன் மறுபடியும் அதே கேள்வியை கேட்டான். முதல்ல நான் கேட்டதுக்கு பதிலை சொல். நீ ஏன் உன் காதல என்கிட்ட சொல்லல? நான் இன்னொருவரின் மனைவி ஆனதுக்கு பிறகு இன்று வந்திருக்கும் தைரியம் அப்போது ஏன் வரவில்லை? எது உன்னை தடுத்தது? பாஸ்கர், என்னை நீ காதலிப்பதற்கு எது காரணமாய் அமைஞ்சதுன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? நிச்சயமா நீ ஆடுற நாட்டியம் இல்ல. உன்னோட நாட்டிய கலையில மயங்கின ஒரு மகா ரசிகன்னு நான் பொய் சொல்ல விரும்பல. பாஸ்கரனின் பதில் மதுவிற்கு ஆச்சரியமாயிருந்தது. சிறு வயதில் இருந்தே தன்னுடன் பழகியும் எனது நாட்டியம் இவனை ஈர்க்கவில்லை. ஆனால் நரேனை ஈர்த்தது. என்னோட நாட்டியம்தான் என்கிற எண்ணமும் அவளுள் எழுந்தது. சரி, நாட்டியம் இல்லைன்னா வேற எது உன்னை கவர்ந்தது பாஸ்கர்? உன்னோட பெண்மை, உன்னோட அழகு, இன்னும் வெளிப்படையா சொல்லணும்னா உன்னோட உடம்போட வசீகரம். அவன் சொல்வது அவளுக்கு வித்தியாசமாகவும் ஆச்சரியமாகவும் இருந்தது. நான் பொய் சொல்லாம உண்மையை சொல்றேன். என்னை உன் மீது காதல் கொள்ள வைத்தது உன்னுடைய உடல் அழகுதான், அந்த உடலின் கவர்ச்சிதான். நான் உன் நாட்டியத்தை காதலித்திருந்தால் இன்றைய சூழ்நிலையில் உன் மற்ற ரசிகர்களைப் போல நானும் ஒரு ரசிகனாகவே இருந்து விட்டிருப்பேன். நான் உன் ரசிகன் இல்லை, உன் காதலன் மது. உண்மைதான், இவன் காதலித்தது என் அழகிய உடலை. அதனால்தான் நான் அடுத்தவன் மனைவி என்று ஆன பின்பும் எனது உடல் இவனை அலைக்கழிக்கிறது. பாஸ்கர், கல்யாணத்திற்கு முன் காதல் என்பது நிறைய பேர் வாழ்க்கையில் நிகழத்தான் செய்கிறது. காதல் நிறைவேறாமல் கல்யாணம் வேறு இடத்தில் நடந்துவிட்ட சூழ்நிலையில் அந்த ஆணோ பெண்ணோ அந்த பழைய நினைவுகளிலிருந்து விலகி விடுவதுதானே நல்லது. சரி, இப்போது எதற்காக என்னை பார்க்க வந்தாய் பாஸ்கர்? பாஸ்கர் சில வினாடிகளுக்கு பதில் சொல்லாமல் மௌனமாக இருந்தான். மது, உன் விஷயத்தில் நீ சொல்கிற மாதிரி இது சரியா தவறா என்றெல்லாம் என்னால் யோசித்து கொண்டிருக்க முடியவில்லை. உன்னை பற்றிய என் நினைவுகளை என்னால் விலக்கித் தள்ள முடியவில்லை. பாஸ்கர், நீ பேசுவது மிகவும் தவறு. நான் இன்னொருவரின் மனைவி. தோ பார், இந்த தாலி அதை உனக்கு உணர்த்தவில்லையா? மதுரிமா அவளது மார்புகளின் இடுக்கில் மறைந்து தொங்கிக் கொண்டிருந்த தாலியை எடுத்து பாஸ்கரின் முன்பாக காட்டினாள். மது, நரேன் கட்டிய தாலி மட்டும்தானே இப்போ உன்னோடு இருக்கிறது. நரேன் இப்போது உன்னோடு இல்லையே. இந்த தாலியும் இன்னும் எத்தனை நாளைக்கோ? ஸ்டாப் இன் பாஸ்கர், என்ன சொல்ற நீ? நான் எதுவும் தவறாக சொல்லவில்லை மது. கட்டியவனை பிரிந்துவிட்டு அவன் கட்டிய தாலியை மட்டும் சுமப்பது வாழ்க்கை அல்ல மது. இதையே வேறு யாராவது சொல்லியிருந்தால் மதுரிமா சொல்லியவனின் கன்னத்தில் ஓங்கி அறைந்திருப்பாள். பாஸ்கரிடம் அப்படி நடந்து கொள்ள பிரியப்படாதவளாய் மது சிரமப்பட்டு அவளை கட்டுப்படுத்தி கொண்டாள்.
உன்னுடைய அருமையும் பெருமையும் தெரியாமல் உனக்கு விவாகரத்து நோட்டீஸ் அனுப்பிய ஒருவனை பற்றி நீ இன்னமும் நினைத்து அழுது கொண்டிருக்கிறாயே? அதைத்தான் சொல்கிறேன். உனக்கேற்ற கணவன் அவன் இல்லை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அவனிலிருந்து நீ விலகி வெளியே வர வேண்டும். வெளியே வந்துவிட்டு அதன் பிறகு என்ன செய்ய வேண்டும்? உன்னையே நினைத்து உருகிக் கொண்டிருக்கும் என் காதலை ஏற்று நீ என்னுடன் வாழ முன்வர வேண்டும். என் மீது உனக்கு வந்தது காதலே இல்லை பாஸ்கர். காதல் இல்லாமல் பிறகு வேறென்ன? என் உடல் மீதான கவர்ச்சி, பெண்ணின் அழகின் மீதான ஆசை. அந்த கவர்ச்சியும் ஆசையும் இல்லாததுதான் காதல் என்றால் உலகில் யாருமே காதல் மீது காதல் கொள்ள மாட்டார்கள் மது. பாஸ்கர், நீ நினைக்கிற மாதிரி எங்கள் விவாகரத்து நிகழப்போவதில்லை. எப்படி அத்தனை உறுதியாய் சொல்கிறாய் மது? ஏதோ ஒரு வேகத்தில் நரேன் எனக்கு இப்படி ஒரு நோட்டீஸை அனுப்பி இருக்க வேண்டும். இப்போது நரேன் என்னை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்கலாம். இதுவும் உன்னுடைய கற்பனைதான் மது. நீ ஆண்களை இன்னமும் சரியாக புரிந்து கொள்ளவில்லை. கழுத்தில் தொங்கிக் கொண்டிருந்த தாலியை கைகளில் பற்றி கண்களில் ஒற்றிக் கொண்டாள். கடவுளே, இது நிலைக்க வேண்டும். இதற்கு மாற்றாக இன்னொன்று என்பது வேண்டவே வேண்டாம். நீதான் அருள் புரிய வேண்டும். மதுரிமாவின் கண்களில் நீர் கோர்த்தது. மனசும் மெல்ல விசும்பியது. அந்த சோகத்தின் ஊடே மது நினைத்து பார்த்தாள். ஒரு பெண்ணின் கழுத்தில் தாலி இருப்பது மட்டுமே அந்த பெண்ணிற்கு ஒரு பாதுகாப்பு என்றாகிவிடாது. அந்த தாலியை கட்டியவனும் அவளுக்கு அருகே இருக்க வேண்டும். மதுரிமாவுக்குள் நரேனை பற்றிய நினைவுகள் மெல்ல மெல்ல அரும்பி அவனும் அவளும் சந்தோஷித்திருந்த அந்த பழைய ஞாபகங்கள் பூவாய் விரிய மதுரிமா ஒரு முடிவுடன் கட்டிலை விட்டு எழுந்தாள். கம்ப்யூட்டர் எதிரே வந்து அமர்ந்தபடி யோசித்தாள். தன் நிலையை விளக்கி மன்னிப்பு கோரி நரேனுக்கு ஒரு இமெயில் அனுப்பினால் என்ன? மதுரிமா ஒருவித நெஞ்சு படபடப்போடு இன்டர்நெட்டை திறந்தபோது மதுரிமாவின் பெயருக்கே ஒரு இமெயில் வந்திருந்தது. அனுப்பியது யார் என்று ஆவலோடு மதுரிமா பார்த்தபோது அவளுக்கே ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் இருந்தது. மதுரிமாவுக்கு இமெயில் அனுப்பியிருந்தது கவிதா. யாரிடம் அவள் அமெரிக்காவில் சண்டை போட்டுவிட்டு தமிழ்நாட்டுக்கு ஓடி வந்தாளோ அந்த ஏர் ஹோஸ்டஸ் கவிதாதான் மதுரிமாவுக்கு நீண்ட ஒரு கடிதத்தை அனுப்பியிருந்தாள். மதுரிமாவுக்கு கவிதா அனுப்பியிருந்த இமெயில் ஒரு பக்கத்தில் ஆச்சரியத்தை கொடுத்த போதிலும் இன்னொரு பக்கத்தில் சந்தேகத்தையும் எழுப்பியது. தன்னுடைய இமெயில் அட்ரஸ் கவிதாவுக்கு எப்படி கிடைத்தது? யார் கொடுத்திருப்பார்கள்? அமெரிக்காவில் தன் இமெயில் விலாசம் தெரிந்த ஒரே நபர் நரேன் மட்டும்தான். அப்படியென்றால் தான் இல்லாத நேரத்தில் நரேனை அந்த கவிதா இன்னமும் சந்தித்து கொண்டுதான் இருக்கிறாள். இந்த நினைப்பே மதுரிமாவுக்கு வலியை ஏற்படுத்தியது. அவள் அனுப்பியிருக்கும் இமெயில் கடிதத்தை படிக்கலாமா வேண்டாமா? கடைசியாக என்னதான் எழுதியிருக்கிறாள்? படித்துத்தான் பார்ப்போமே என்ற மதுரிமா கவிதாவின் இமெயில் கடிதத்தை படிக்க ஆரம்பித்தாள். அன்புடன் மதுவுக்கு. இந்த கடிதம் உனக்கு ஆச்சரியத்தை கொடுக்கலாம். ஆனால் இதை நான் எழுதுவதன் நோக்கம் உன்னை ஆச்சரியப்படுத்துவதற்கோ அதிர்ச்சியை தருவதற்கோ அல்ல. உன்னிடம் நேரில் பேச முடியாத சில விஷயங்களை இந்த கடிதத்தின் மூலமாக பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். தயவு செய்து என் மீதுள்ள கோபத்தால் இந்த கடிதத்தை படிக்காமல் விட்டுவிடாதே. இதை படித்த பிறகு நிச்சயமாக என் மீதுள்ள உன் கோபம் நிச்சயம் தீரும் என்கிற நம்பிக்கையில் நான் இதை உனக்கு எழுதுகிறேன். மதுரிமா யோசித்து பார்த்தாள். என்ன இது? புத்தகத்தை வாசிப்பதற்கு முன்பாக அந்த புத்தகத்தை பற்றிய முன்னுரையைப் போல. சரி, கடிதத்தின் ஆரம்பத்திலேயே எனக்கு அவள் மீது கோபம் இருக்கிறது என்பதை அவள் தெரிந்தும் உணர்ந்தும் இருக்கிறாள். எனக்கு கோபம் இருப்பதை அவள் உணர்ந்ததைப் போலவே அந்த கோபத்தின் காரணத்தையும் அதில் உள்ள நியாயத்தையும் அவள் உணர்ந்து அவள் நரேனை பிரிந்து சென்றால் சரி. மது கடிதத்தை மேலே படித்தாள். மது, உன்னைப் போலவே நானும் ஒரு பெண்தானே. உனக்கிருக்கும் உணர்வுகள் தானே எனக்கும் இருக்கும். எனவே நமக்குள் புரிந்து கொள்ள முடியாத விஷயங்கள் என்று எதுவும் இருக்க வாய்ப்பில்லை.
மதரிமா படிப்பதை நிறுத்திவிட்டு யோசித்து பார்த்தாள். என்ன சொல்கிறாள் இவள்? நரேனும் இவளும் பழகியதை நான் தவறாக புரிந்து கொண்டேனா? ஒரு ஆணும் பெண்ணும் நட்பாக பழகுவதற்கும் அதை மீறி நெருக்கமாக இருப்பதற்கும் உள்ள வித்தியாசத்தை உணராதவளா நான்? தன்னை இந்த கவிதா குறைத்து மதிப்பிட்டு கேவலப்படுத்துகிறாளோ என்கிற சந்தேகமும் கோபமும் மதுவிற்குள் லேசாக எழுந்தது. மதுரிமா கடிதத்தை தொடர்ந்தாள். மது, நான் ஒரு விமான பணிப்பெண்ணாக இருப்பவள். சில வேலைகளுக்கு என்று சில விசேஷங்கள் இருக்கும். ஏர் ஹோஸ்டஸ், ரிசப்ஷனிஸ்ட் போன்ற வேலைகளுக்கும் சில விசேஷங்கள் உண்டு. இந்த பணிக்கு வரும் பெண்கள் எல்லோரிடத்தும் சந்தோஷமாகவும் சகஜமாகவும் சிரித்து பேசி பழகும் தன்மை கொண்டவர்களாகவும் இருக்க வேண்டும். ஆண் என்பவன் இளைஞனோ வயோதிகனோ நல்லவனோ கெட்டவனோ இன்னும் எப்படிப்பட்டவனோ அது பற்றியெல்லாம் அவள் யோசித்து கொண்டிருக்க கூடாது. ஆமாம் மது, அவன் ஆண் என்பதற்காக அவள் மிரளக்கூடாது, பயந்து விலகி நிற்கக்கூடாது. மது, நம் மண்ணில் நமக்கு சிறு வயது முதல் சொல்லிக் கொடுத்த அச்சம், மனம், நாணம், பயிர்ப்பு இதையெல்லாம் நான் தவறு என்றோ குறைத்தோ சொல்ல வரவில்லை. அவையெல்லாம் நம் கலாச்சார பண்பாட்டு பெருமை பேசுகிற பெரிய விஷயங்கள்தான். இதற்கு முன் பார்த்திராத எத்தனை ஆண்களை என் கண்கள் கனிவோடு பார்த்திருக்கின்றன. மனதில் வெறுப்பை மறைத்து கொண்டு எத்தனை ஆண்கள் முன்பாக நான் இதழ் மலர்ந்து சிரித்திருக்கிறேன் தெரியுமா? சரி, இதெல்லாம் என் தொழில் தர்மம். கஸ்டமர் சர்வீஸ் என்பதன் பெயரால் சில நிறுவனங்களுக்கும் நிர்வாகத்திற்கும் இதுவே முதல் படமாக இருக்கிறது. மது, அமெரிக்காவின் கேளிக்கை விடுதிகளுக்கு நீ போயிருக்க மாட்டாய். நான் போயிருக்கிறேன், என் கணவரோடுதான். அங்கே பணிபுரியும் பெண்களின் நிலைமை இன்னும் மோசம். உல்லாசம் என்கிற பெயரில் விடுதிக்கு வருகின்ற ஆண்கள் அந்த பெண்களிடம் நடந்து கொள்ளும் விதம், என்னதான் மதுவின் மயக்கம் என்றாலும் மனதின் ஆசை என்றாலும் அந்த பெண் அவனது மனைவி இல்லையே. ஆண்கள் ஏன் இப்படி? அதையே அடுத்தவர் முன்னிலையில் அவன் மனைவியிடம் செய்தால் அவள் நிச்சயமாக அவன் கன்னத்தில் அறைந்து விடுவாள். ஆனால் எவ்வளவுதான் அவன் குடித்திருந்தாலும் பிறர் முன்பாக எந்த ஆணும் அவனுடைய மனைவியிடம் அப்படி நிச்சயம் நடந்து கொள்ள மாட்டான். என்ன செய்வது மது? பெண் என்பவள் ஆணை கிளர்ந்தெழ செய்பவளாகவும் ஆண் என்பவன் பெண்ணால் ஈர்க்கப்படுபவனாகவும் படைக்கப்பட்டு விட்ட படைப்பின் ரகசியம் அல்லவா இது? சரி, நம் பிரச்சனைக்கு வருகிறேன். நான் விமானத்தில் சந்தித்த எத்தனையோ ஆண்களில் என்னை அதிகமாக யோசிக்க வைத்த ஆண்கள் 2 பேர்தான். ஒருவர் என் மாஜி கணவர் ஆண்டர்சன், அடுத்தவர் உனது கணவர் நரேன். மதுரிமா மறுபடியும் கடிதத்தை வாசிப்பதை நிறுத்திவிட்டு யோசிக்க ஆரம்பித்தாள். இந்த கவிதா இப்போதுதான் நம் விஷயத்திற்கு வருகிறாள். இவளது மாஜி கணவன் ஆண்டர்சன் இவளை எப்படி எதன் மூலமாக யோசிக்க வைத்தான் என்பது பற்றி எனக்கு கவலை இல்லை. என் கணவர் நரேன் இந்த கவிதாவை எப்படி எதன் மூலமாக யோசிக்க வைத்தான் என்பதுதான் என் கவலை. மனசுக்குள் ஒருவித பரபரப்புடன் மது கடிதத்தை மேலே வாசிக்கத் தொடங்கினாள். ஆம் மது, என்னை அதிகமாய் யோசிக்க வைத்த ஆண்டர்சன், நரேன் என்கிற 2 ஆண்களில் எனக்கு நரேனை மிகவும் பிடிக்கும். பயப்படாதே, நான் பிடிக்கும் என்று சொல்வதற்கு நிறைய அர்த்தம் இருக்கிறது. உன் கணவர் நரேன் என்ன ஒரு அற்புதமான மனிதர் மது. நீ இன்னமும் நரேனை சரியாக புரிந்து கொள்ளவில்லை. ஆனால் முதல் சந்திப்பிலேயே நரேனை நான் மிகவும் சரியாக புரிந்து கொண்டேன். மது, ஒரு உண்மையை சொல்லட்டுமா? எனக்கு மட்டும் அப்போது திருமணம் ஆகாமல் இருந்திருந்தால் நான் எப்பாடு பட்டாவது நரேனை நிச்சயம் மணந்து கொண்டிருப்பேன். இதற்காக எல்லாவித முயற்சிகளிலும் நான் ஈடுபட்டிருப்பேன். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக நான் அப்போது ஆண்டர்சனின் மனைவியாக இருந்தேன். கடிதத்தை படித்து கொண்டிருந்த மதுவிற்கு தூக்கி வாரி போட்டது. எப்படி இவள் இத்தனை உறுதியாக சொல்கிறாள்? மது, நரேனை எனக்கு மிகவும் பிடித்து போனதற்கு காரணம் என்ன தெரியுமா?
ஒரு சமயத்தில் நான் புரியாமலும் தெரியாமலும் காதலித்து தொலைத்துவிட்ட என் மாஜி கணவர் டேவிட் ஆண்டர்சன் தான். மனோவியல் என்றும் ஆராய்ச்சி என்றும் ஒரு பெண்ணின் மனதை புரிந்து கொள்ளாமல் என்னை இம்சைப்படுத்தி மிகவும் புண்படுத்திவிட்ட ஆண்டர்சன் தான் நரேனை பற்றி என்னை மிக அதிகமாக யோசிக்க வைத்தார். கவிதாவின் கடிதம் மறுபடியும் மதுரிமாவை யோசிக்க வைத்தது. நான் ஏர் ஹோஸ்டஸாகவும் உன் கணவர் ஒரு விமான பயணியாகவும் எங்கள் முதல் சந்திப்பு விமானத்தில் தான் நிகழ்ந்தது. அன்றைய பயணத்தில் நரேன் ஒருவர் மட்டுமே தமிழ்நாட்டுக்காரர். ஒரு நல்ல நட்புக்கு நாம் பேசும் மொழியும் பிறந்த மண்ணும் ஒரு காரணமாய் அமைவதும் ஒரு நல்ல விஷயம்தான். அதன் காரணமாய் விமானத்தில் மற்ற பயணிகளை காட்டிலும் நரேனோடு பேசவும் பழகவும் கொஞ்சம் நேரத்தை அதிகமாகவே நான் எடுத்துக்கொண்டேன். விமானம் நியூயார்க்கை நெருங்கும் போது நரேன் பேசியது எனக்கு இன்னமும் நினைவில் பசுமையாக இருக்கிறது. அவர் சொன்னார், கவிதா, நான் மறுபடியும் உன்னை சந்திக்க ஆசைப்படுகிறேன். ஃபார் வாட்? எதற்காக என்னை மறுபடியும் சந்திக்க விரும்புகிறீர்கள் என்று நான் சிரித்து கொண்டே கேட்டாலும் என் கேள்வியும் அதை நான் கேட்ட விதமும் அவரை பாதித்திருக்க வேண்டும். அந்த பாதிப்பை வெளிக்காட்டிக் கொள்ளாமலேயே நரேன் சிரித்து கொண்டே சொன்னார், வேறு எதற்கு? நண்பர்களாக இருப்பதற்குத்தான். ஐ எம் ஆல்ரெடி மேரிட். நான் இன்னொருவரின் மனைவி. நாம் இருவரும் நண்பர்களாக இருப்பது சாத்தியப்படுமா? இஸ் இட் பாசிபிள்? மறுபடியும் என் கேள்வி தவறான திசையிலேயே பயணித்தது. ஆனால் நரேன் மிகவும் தெளிவான நபர் என்பது அவரது பதிலில் தெரிந்தது. அதனால் என்ன? நீயும் நானும் உன் கணவரையும் சேர்த்தே நண்பர்களாக இருப்போம். திருமணத்திற்கு பிறகு ஒரு ஆண் வேறு பெண்ணோடும் ஒரு பெண் வேறு ஆணோடும் நட்பாக இருப்பது தவறு என்று யார் சொன்னது? நரேனின் பதில் என் கன்னத்தில் அரைவதைப் போல் வந்து விழுந்தது. நரேனிடம் நான் அப்படி கேட்டதற்காக வெட்கப்பட்டேன். என் கணவர் ஆண்டர்சனோடு நான் அமைத்து கொண்ட வாழ்க்கை என்னை அப்படி யோசிக்கவும் கேட்கவும் வைத்துவிட்டது. நானும் என் கணவரும் வாழ்ந்த வாழ்க்கை எனக்கு எல்லா ஆண்களின் மீதும் ஒரு விதமான வெறுப்பையும் தவறான எண்ணத்தையும், ஆண்களே இப்படித்தானோ என்கிற சந்தேகத்தையும் ஏற்படுத்தி இருந்தது. அது மிகவும் தவறான எண்ணம் என்பதை நான் நரேனை சந்தித்து பழகிய பின்புதான் உணர்ந்து கொண்டேன். நரேன் இஸ் ரியலி எ ஜெம். ஆம் மது, ஆணோ பெண்ணோ, பாலியல் என்பதன் செயல்பாடு என்னமோ ஒன்றாகத்தான் உள்ளது என்பதை நானும் என் கணவரும் அமெரிக்காவில் பார்த்த அநேக ஆங்கில படங்கள் எனக்கு உணர்த்தின. ஆனால் செயல் ஒன்று என்பதற்காக அதில் ஈடுபடும் அனைவரும் ஒரே மாதிரியானவர்கள் அல்லர் என்பதை எனக்கு உணர்த்தியவர் நரேன்தான். மது, உடனே நரேனை பற்றிய எந்த தவறான முடிவுக்கும் போய்விடாதே. எந்த ஒரு உண்மையும் சோதனைகளின் மூலமாகவே நிரூபணமாகி உள்ளது என்பதும் ஒரு உண்மைதானே. நான் நரேனை சோதிக்க ஆசைப்பட்டேன். நான் துணிந்து ஒரு காரியம் செய்தேன். நரேனுக்கு சௌகரியப்படும் போது எனக்கு ஃபோன் பண்ணிவிட்டு என் வீட்டுக்கு வரும்படி எனது விலாசத்தையும் எனது ஃபோன் நம்பரையும் கொடுத்தேன். நரேன் என்னை பார்க்க, என்னோடு நட்பாக இருக்க என் வீட்டுக்கு வருவதை என் கணவர் ஆண்டர்சன் நிச்சயமாக தவறாக எடுத்துக்கொள்ளப் போவதில்லை. சொல்லப்போனால் நானும் நரேனும் நட்பாக பழகுவதை மனசுக்குள் வரவேற்று சந்தோஷப்பட்டாலும் படலாம். ஆண்டர்சனின் ஆராய்ச்சிக்கு என்னுடனான நரேனின் நட்பு எந்த விதத்திலாவது உபயோகமாக இருக்கிறதா என்று எங்களுக்கு தெரியாமலேயே எங்களை ஆராய்ந்து வேறு பார்க்கலாம். ஆண்டர்சன் அப்படிப்பட்ட ஒரு ஆள். அதன் பிறகு வெகு நாட்கள் கழித்து ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலையில் நரேனிடமிருந்து எனக்கு ஃபோன் வந்தது. அன்று நரேனுக்கு எந்த வேலையும் இல்லை என்றும் வீட்டுக்கு வரலாமா என்றும் நரேன் ஃபோனில் என்னிடம் கேட்டார். நான் என் கணவர் ஆண்டர்சனிடம் அனுமதி கேட்டு நிற்கவில்லை. எவ்வித தயக்கமும் இன்றி நான் நரேனை வீட்டிற்கு வரும்படி சந்தோஷமாக அழைத்தேன். யாரு போன்ல? யார வீட்டுக்கு வர சொல்ற என்று ஆண்டர்சன் கேட்டதற்கு, எங்கள் ஊர்க்காரர் பேர் நரேன். சமீபத்தில் விமான பயணத்தின் போது அறிமுகமானார். அவரைத்தான் நம் வீட்டிற்கு அழைத்திருக்கிறேன் என்று சொன்னேன்.
ஆண்டர்சன் சில நிமிடங்கள் யோசித்துவிட்டு என்ன சொன்னார் தெரியுமா மது? நீ நம்ப மாட்டாய். உனக்கு ஆச்சரியமாகவோ அதிர்ச்சியாகவோ கூட இருக்கும். அவர் சொல்லியது இதுதான். ஓகே கவிதா, நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. எனக்கும் கொஞ்சம் வெளியில வேலை இருக்கு. ஹாவ் அ நைஸ் டைம் என்ற புன்னகையுடன் சொல்லிவிட்டு அரை மணி நேரத்தில் ஆடை மாற்றிக்கொண்டு வெளியே புறப்பட்டு போய்விட்டார். இப்படி ஒரு கணவனை உன்னால் கற்பனை செய்து கூட பார்க்க முடியாது. ஆனால் அப்படி ஒரு கணவனோடு நிஜத்தின் தரிசனமாய் நான் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தேன். இன்னும் அவரால் எனக்கு நேர்ந்த எத்தனையோ விஷயங்கள், சம்பவங்கள். சரி, அதெல்லாம் என் சொந்த சோகக்கதை. நம் பிரச்சனை இப்போதைக்கு அதுவல்ல. அதை விட்டு தள்ளுவோம். மது, நான் நரேனின் வருகைக்காக காத்திருந்தேன். உன்னிடம் எதையும் நான் மறைக்க விரும்பவில்லை. அன்றைய சூழ்நிலையில் என் கணவரால் எனக்கு ஏற்பட்ட அனுபவங்களின் வெப்பத்தை தகித்து கொள்ள ஒரு குளிர்மையான நட்புக்காக என் மனம் உள்ளூராக ஏங்கி தவித்து கொண்டிருந்தது. குளித்து முடித்து ஆடை மாற்றிக்கொண்டு நரேன் வந்த பிறகு சாப்பிடலாம் என்கிற எண்ணத்தில் ஜன்னல் ஓரமாக நின்றபடி வாசலை வெறித்து பார்த்து கொண்டிருந்தேன். திடீரென வானத்தில் பருவநிலையில் ஒரு லேசான மாற்றம் தோன்றி சூரியன் மெல்ல மெல்ல எங்கோ நழுவி போய்விட ஒரு மெல்லிய இருள் சூழ ஆரம்பித்து மின்னலும் இடியுமாய் மழை பெய்ய ஆரம்பித்தது. வானிலை மாற்றமும் வாழ்க்கையின் மாற்றங்களும் நம் கையில் இல்லை என்பதைப் போல அடைமழை கொட்ட ஆரம்பித்தது. இந்த மழையில் நரேன் வருவானா? மழை மெல்ல மெல்ல வலுக்க ஆரம்பித்தது. மது, உனக்கு ஒன்று சொல்லட்டுமா? மழை குளிர்விக்கின்ற விஷயம் என்பது பொதுவான கருத்து. ஆனால் மழை என்பது மனதை சூடேற்றுகின்ற விஷயம் என்பதை உணர்ந்தவளாய் நான், உனது இன்றைய கணவன் நரேனின் வருகைக்காக அன்று காத்து நின்றேன். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.